Hi my beautiful families, welcome and welcome back to our Positive Bring Positive channel. இன்னைக்கான முருகர் மெசேஜ் பார்க்கலாம். நாக்கிற்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டால் உடல் நலம் குறையும். இப்போது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் இருக்க நம்ம நல்லது கெட்டது பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். ஸோ அதில் ஒரு ஆசையோடு பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல நம்மளோட அறிவை செயல்படுத்த மாட்டோம். ஸோ அதனால் என்னென்னா நம்ம அறிவை பயன்படுத்தி அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபுட்டே எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம். இந்த ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நல்லா இருக்குமா இல்லையா அதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், அது டேஸ்ட்டாக இருக்கா அப்படி மட்டும் பார்த்துட்டு நம்ம சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகும், நம்ம ஹெல்த் இஷ்யூ ஆகும். ஸோ அதைத்தான் முருகர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த விஷயம் பண்ணாலும் அதில் இருக்க நல்லதை பாருங்கள், நல்லதை பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் அந்த விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக அதில் இருக்க நல்ல பேட் விஷயம்லாம் பண்ணி தான் அந்த விஷயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதில் எந்த கெட்டதும் தீங்கும் யாருக்கும் பண்ணாமல் ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா யோசித்து பண்ணுங்கள். விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக யாருக்கு எந்த அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, உங்களுக்கு அது நல்லதாக இருக்குமா அப்படிங்கிறத கிளியராக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ரெண்டாவது என்னென்னா, அடக்கமாகவும் பணிவாகவும் இரு, பணிவு ஒன்றே உன் வாழ்வை உயர்த்தும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீ இதை பண்ணு இப்படி பண்ணு, உடனே உங்களுக்கு கோவம் வருது இல்லையா? ஸோ அந்த கோவம் வேண்டாம். யார் எது சொன்னாலும் நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு. ஸோ எதுக்கும் கோவப்படாமல் என்ன விஷயம் இருக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த பாருங்கள், பண்ணுங்கள். ஒரு விஷயம் இப்போ உங்களை ஏதாச்சும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்துல கோவப்படுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், நம்மளை அறியாமலே ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசுவோம். அந்த மாதிரி பேசுகிறதுனால நம்மளோட மரியாதை அந்த இடத்துல கெட்டு போகும். நம்ம தப்பு பண்ணலைன்னாலும் நம்ம மேலே அது தப்பாக போர்ட்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த விஷயம் நடந்தாலுமே யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுங்க. செகண்ட் ஒன் ரொம்ப பணிவாக நடந்துக்கோங்க. அதுவே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரும். ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட், நல்ல ஜாப், நல்ல ஃப்யூச்சர் போகிறதுக்கான ஒரு வழிகாட்டுறதுக்கான ஒரு விஷயமே இந்த பணிவு தான். ஸோ எப்போதுமே பணிவாக நடந்துக்கோங்க எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு சொல்லி முருகர் அழகாக சொல்கிறாரு. அண்ட் தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவடி தரிசனம் கிட்டும். பக்கத்தில் ஏதாச்சும் முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா முருகன் கோவில் போங்க. முருகனோட அருள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் அப்படின்னு முருகன் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் முருகன் கோவில் போவீங்க, எப்போ இல்லைன்னா போக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. முருகனோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி பயப்படாதீங்க. எது செஞ்சாலும் அதை கரெக்டாக நல்ல விஷயமாக இருக்குந்தா அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள். மற்றவங்க அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் அவங்கள அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களோட அருள், முருகரோட அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. எதாக இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் எஃபோர்ட் போடுங்க. தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். I will see you in the next video. Bye. Take care.